ஒரு ஆக்கு திசு கொண்டிருப்பது பகுப்படையக்கூடிய மற்றும் வளரும் நிலையில் உள்ள முதிர்ச்சி உள்ள செல்கள். உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா. நார் கொண்டுள்ளது ஸ்க்ளீரன்கைமா. நார் கொண்டுள்ளது ஸ்க்ளீரன்கைமா. குளோரன்கைமா உருவாக்கம் டேஸில் அறியப்பட்டது. மோஸ் உடைய ஸ்போர் கேப்சுலில். மோஸ் உடைய ஸ்போர் கேப்சுலில். துணை செல்கள் டேஸுடன் மிக நெருக்கியமாக அமைந்துள்ளது. சல்லடை கூறுகள். கீழ்கண்டவற்றில் எது ஒரு கூட்டு திசு? சைலம். ஏரன்கைமா எதில் கண்டறியப்பட்டுள்ளது? நீர்வாழ் தாவரம். கீழே உள்ளவற்றில் ஒன்று சாத்தியம். ஒரு மனிதன் நீண்ட கை எலும்புகள் இரண்டு விபத்தில் இடமாறி அமைய பெற்றது. தசைநார் கிழிதல். வரியில்லா தசை எதில் கண்டறியப்பட்டுள்ளது? வரியில்லா தசைகள் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? சார்கோலம்மா. நீண்ட கிளைகளற்ற பல உட்கரு செல்கள். வரிதசை செல்கள். இணைப்பு திசையில் வெள்ளை நார்கள் கொண்டுள்ளது எது? கொலாஜன். தூரிகை எல்லை எபிதிலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? தூரிகை எல்லை எபிதிலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? அண்டக்குழல். மிருதுவான தசை காணப்படுவது. மிருதுவான தசை கர்ப்பப்பை, தமனி, சிரை. கர்ப்பப்பை, தமனி, சிரை மேற்கண்ட அனைத்திலும். எந்த தசை தன்னிசையற்றதாக செயல்படும்? மென் தசைகள் அதாவது இதில் எந்த தசைகள் தன்னிசை அற்றதாக செயல்படும்னா 2, 3 மென் தசைகள், இதய தசைகள். ஆப்ஷன் பி கரெக்டு. நரம்பு செல்கள் பெற்றிராதது. நரம்பு செல்கள் பெற்றிராதது தசை நாண்கள். தசை நாண்கள் இணைப்பது எலும்பு தசைகளுடன். தசை நாண்கள் இணைப்பது எலும்பு தசைகளுடன். சில வகை செல்களில் இரட்டைமய எண்ணிக்கை குரோமோசோம்கள் அரை எண்ணிக்கையாக குறைகிறது. இவ்வகையான செல் பகுப்பு எதில் நடைபெறுகிறது? கருப்பை மற்றும் விந்தகம் இரண்டிலும். கருப்பை மற்றும் விந்தகம் இரண்டிலும். விலங்குகளில் டேஸ் எபிதிலிய செல்கள், சுரப்பு செல்கள் மற்றும் தசை செல்களால் ஆன திசுக்களை பெற்றுள்ளன. இரைப்பை. விலங்குகள் டேஸ் எபிதிலிய செல்கள், சுரப்பு செல்கள் மற்றும் தசை செல்களான திசுக்களை பெற்றுள்ளன. இரைப்பை. வளரும் வேர் மற்றும் தண்டி நுனிகளில் டேஸ் திசுக்கள் காணப்படுகிறது. நுனி ஆக்கு. ஆப்பிளில் டேஸ் சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. இடை ஆக்கு. ஆப்பிளில் டேஸ் சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. பாரன்கைமா. டேஸ் பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுகின்றன. டேஸ் பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுகின்றன. ஸ்க்ளீரைடுகள். டேஸின் முக்கிய பணி ஸ்டார்ச் மற்றும் கொழுப்பு பொருள்களை சேமித்தல் ஆகும். சைலம் பாரன்கைமா. பொறுத்துக. நுனி ஆக்கத்திசு வேர் மற்றும் தண்டி நுனி. நுனி ஆக்கத்திசு வேர் மற்றும் தண்டின் நுனி. இடை ஆக்கத்திசு இலையின் அடிப்பகுதி. இடை ஆக்கத்திசு இலையின் அடிப்பகுதி. பக்க ஆக்கத்திசு வேர் மற்றும் தண்டின் பக்கவாட்டு. வேர் மற்றும் தண்டின் பக்கவாட்டு. தல ஆக்கத்திசு தாவர உடலில் புரணி பித்து. தட்டு ஆக்கத்திசு இலை உருவாக்கம். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து பொறுத்துக. ஸ்க்ளீரைடுகள். ஸ்க்ளீரன்கைமா. பசுங்கணிகம் குளோரன்கைமா.
குளோரன்கைமா. எளிய திசு வந்து கோலன்கைமா. துணை செல் வந்து புளோயம். துணை செல் வந்து புளோயம். ட்ரக்கீடுகள் வந்து சைலம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. எபிதெலியம் மற்றும் இணைப்பு திசுகளுக்கு இடையே பொருட்கள் பரவுதல் மூலம் நடைபெறுகிறது. காரணம், எபிதெலிய செல்களில் இரத்த நாளங்கள் இல்லை. ஏ வந்து கூற்று. காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஏ வந்து கரெக்டு. அடுத்து கூற்று காரணம். கூற்று, இயற்கையாக வரியற்ற தசைகள் தன்னிச்சையானது என்று கூறப்படுகிறது. காரணம், வரியற்ற தசைகள் நமது விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் உடையது ஆகும். இதில் பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே வந்து என்னது தவறு. டி வந்து இது கரெக்டு. மெரிஸ்டோஸ் என்னும் வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது? மெரிட்டோஸ் வார்த்தை வந்து எதிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். கூற்று, மெரிட்டோஸ் என்பது பகுப்படையும் தன்மை உடையது அல்லது செல் பகுப்பு செயல்பாடு உடையது. இது கூற்று பார்த்தோன்னா, குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள செல்கள் திசுக்கள் எனப்படும். இதில் பார்த்தோம்னா இரண்டுமே சரி. கீழ்கண்டவற்றில் ஆக்கு திசுகளின் பண்புகள் அல்லாதது. பசுங்கனிகள் அல்லாத பார்த்தோன்னா, பசுங்கனிகள் உற்பத்தி செய்கின்றன. இதுதான் அல்லாதது. எது இருக்குது அப்படி பார்த்தோன்னா, உயிர் உள்ள செல்களால் ஆனது, உணவை சேமிப்பதில்லை, மைட்டாசிஸ் செல் பகுப்பு உட்படக்கூடியது. இந்த ஆக்கு திசில் பண்பு அல்லாதன்னு பார்த்தோன்னா, பசுங்கனிகளை உற்பத்தி செய்கின்றன. அது மட்டும் தான் இல்லாதது. தாவர பகுதிகளின் அளவை அதிகரிக்க செய்யும் திசு. இதில் பக்க ஆக்கு திசு. தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவது நுனி ஆக்கு திசு. இலையின் அடிப்பகுதியிலேயோ கனிவிட பகுதியின் அடியிலேயோ காணப்படும் திசு இடையாக்கு திசு. தாவரத்தில் நடைபெறும் முதலாம் மற்றும் வளர்ச்சிக்கு காரணமான திசு ஆக்கு திசு. கூற்று, நிலைத்த திசுகள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசு. கூற்று 2, ஆக்கு திசுகள் எளிய திசு மற்றும் கூட்டு திசு என இரு வகைப்படும். இதில் பார்த்தோன்னா கூற்று 1 மட்டும் சரி. பசுங்கனிகளை உற்பத்தி செய்யும் பாரன்கைமா. அது பசுங்கனிகளை உற்பத்தி செய்யும் பாரன்கைமா குளோரன்கைமா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. தடித்த லிக்னின் இல்லா செல்சுவரை கொண்ட உயிருள்ள திசு வந்து கோலன்கைமா. பின் வருவனொற்றில் எதில் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது? ஏ வந்து ஆப்பிள். ஸ்க்ளீரன்கைமாவின் இரு வகைகள். டி நார்கள் மற்றும் ஸ்க்ளீரைடுகள். பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுவது ஸ்க்ளீரைடுகள். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆன திசுகள் கூட்டு திசுகள். கூற்று 1, உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவில் வெற்றிடம் ஸ்டார்ச்சினால் நிரம்பியுள்ளது. கூற்று, சரியான நார்கள் 1 முதல் 5 மில்லிமீட்டர் நீளமுடையது. இதில் வந்து கூற்று 1 மட்டும் சரி. பின் வருவனொன்றில் சைலத்தின் வகை அல்லாதது. சல்லடை கூறுகள். எதெல்லாம் சைலத்தில் இருக்கும்? ட்ரக்கீடுகள் இருக்கும், குழாய்கள் இருக்கும், சைல பரன்கைமா இருக்கும். இதில் எது இருக்காதுன்னா சல்லடை குழாய் கூறுகள் வந்து இருக்காது. நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் கூட்டு திசு சைலம். பின்வரும் திசுவில் தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சியையும் தன்மையும் அளிப்பது ஆக்கு திசு. தாவரத்தில் ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமிக்கும் கூட்டு திசுக்கள் சைலம் பாரன்கைமா. காயங்கள், வறண்டு போதல் மற்றும் நோய்க்கிருமிகள் புகுதலிலிருந்து உடலை பாதுகாக்கும் திசு தட்டை எபிதிலியம். நம்முடைய காயங்கள், நம்ம தோல் வறண்டு போதல், நோய்க்கிருமிகள் புகுதலிருந்து உடலை பாதுகாப்பது தட்டை எபிதிலியம். உமிழ்நீர் சுரப்பிகளில் காணப்படும் திசு கனசதுர வடிவொத்த எபிதிலியம். உமிழ்நீர் சுரப்பில் காணப்படும் திசு பார்த்தோம்னா கனசதுர வடிவொத்த எபிதிலியம். ஆப்ஷன் பி கரெக்டு. பொறுத்துக.
என்ன கொடுத்துருக்காங்க? இரத்த நாளம், தைராய்டு, இரைப்பை, சுவாச குழாய் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இரத்த நாளம் வந்து தட்டை எபிதிலியம், இரத்த நாளம் வந்து தட்டை எபிதிலியம். தைராய்டு வந்து கனசதுர வடிவத்த எபிதிலியம், கனசதுர வடிவத்த எபிதிலியம். இரைப்பை பார்த்தோம்னா தூண் எபிதிலியம், இரைப்பை வந்து தூண் எபிதிலியம். சுவாச குழாய் வந்து குறியிலை எபிதிலியம், சுவாசம் வந்து நம்மளுக்கு சின்னமாக தானே இருக்கும், அப்போ குருதிலை எபிதிலியம். இரத்த நாளம் வந்து தட்டை எபிதிலியம். தைராய்டு வந்து கனசதுர, நாக்கில் பார்த்தோம்னா அது மாதிரி கனசதுர வடிவத்த எபிதிலியம். இரைப்பை பார்த்தோன்னா தூண் எபிதிலியம், இரைப்பை வந்து தூண் எபிதிலியம். சுவாச குழாய் வந்து குறியிலை எபிதிலியம். மைட்டாசிஸ் செல் பகுப்பை வந்து கண்டறிந்தவர் பிளம்மிங். மைட்டாசிஸ் செல் பகுப்பை கண்டறிந்தவர் வந்து பிளம்மிங். நேர்முக செல் பிரிதல் என அழைக்கப்படும் செல் பகுப்பு, நேர்முக செல் பிரிதல் என அழைக்கப்படும் செல் பகுப்பு ஏ மைட்டாசிஸ். குடலின் எபிதிலிய புரணி செல்களின் வாழ்நாள், குடலின் எபிதிலிய புரணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள். கூற்று நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லாததால் அவை பகுப்படைவதில்லை. கூற்று இவை கிளியல் செல்களிலிருந்து நரம்புருவாக்குதலின் மூலம் உருவாக்கப்படுகிறது. இது வந்து இரண்டுமே சரி. உடலில் மிக நீண்ட செல், உடலில் மிக நீண்ட செல் வந்து நரம்பு திசு, உடலில் மிக நீண்ட செல் வந்து நரம்பு திசு. அடுத்து பொறுத்துக. ப்ரோ முதல், ப்ரோனா முதல். டீலோ டீலோனா இறுதி, டீலோனா இறுதி. மெட்டானா இறுதிக்கு முன்னிலை, அனானா பிந்தைய நிலை. பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. 56 நியூக்ளியஸ் சவ்வு மற்றும் நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்கும் நிலை, அதாவது ப்ரோ நிலை 2. ரத்தம் எவ்வகை திசு? திரவ இணைப்பு திசு. பொறுத்துக. டி ஆப்ஷன் வந்து கரெக்டு. முறையான இணைப்பு திசு வந்து கொழுப்பு திசு. திரவ இணைப்பு திசு வந்து நிணநீர். ஆதார இணைப்பு திசு வந்து எலும்பு. அடர்த்தியான இணைப்பு திசு தசைநார்கள். இதயம் மற்றும் சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகள் இடையில் காணப்படும் திசு கொழுப்பு திசு. குறுத்தெலும்பு மற்றும் எலும்பை உள்ளடக்கிய திசு ஆதார இணைப்பு திசு. பின்வர இணைகள் வந்து தவறானது. சி வந்து தவறானது. தசைநான் வந்து கீமோகுளோபின், இது வந்து தவறானது. இரத்த ஊறுதலில் முக்கிய பங்கு வகிப்பது இரத்த தட்டுகள். இரத்தத்திற்கும் திசுவத்திற்கும் இடையே பொருட்கள் பரிமாறிக்கொள்ள உதவும் திரவ இணைப்பு திசு நிணநீர். கூற்று 1 சிவப்பணுக்கள் அளவில் பெரியவை, நிறமற்றவை. கூற்று 2 இரத்த வெள்ளை அணுக்கள் சுவாச நிரம்பியான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. இதில் வந்து இரண்டுமே வந்து தவறு. 65 வெளியிலிருந்து உடலுக்குள்ளே வரும் உயிர்களை முழுவதும் அழித்துவிடும் அணுக்கள் வெள்ளை அணுக்கள். பின்வருவனொன்றில் எவை அதிகப்படியான இழுக்கப்படுவதால் சுளுக்கு ஏற்படுகிறது? தசைநார்கள். ஹவேசியன் கால்வாய் காணப்படும் இணைப்பு திசு எலும்பு. பொறுத்துக. ஏ வந்து கரெக்டு. மூக்கு நுனி குருத்தெலும்பு. கொழுப்பு திசு வந்து முட்டை வடிவ செல்லு. தோலில் உலர்ந்த பகுதி வந்து கூட்டு எபிதிலியம். தசை திசு வந்து மயோகைரிலிஸ்.